ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திராட்சை பழங்களை வேக வச்சு காய வச்சு கிடைக்கிறது தாங்க உலர் திராட்சை. இதை கிஸ்மிஸ் பழம், காய்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுங்க. இந்த உலர் திராட்சையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா திராட்சை பழங்களை விட பல மடங்கு சத்துக்கள் இந்த காய்ந்த திராட்சையில் இருக்குது. இதில் விட்டமின் B, அப்புறம் ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து, அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த உலர் திராட்சையில் இருக்குதுங்க. நம்ம உடம்புல உள்ள நோய்களை எளிதில் போகக்கூடிய தன்மையும் இந்த உலர் திராட்சையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை குணமாக்கும். உலர் திராட்சையில் ரத்த அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதிக சோர்வு, எந்த வேலையும் செய்ய மனம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கையளவு திராட்சையை, இந்த காய்ந்த திராட்சையை எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து திராட்சை பழங்களையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 9 நாளைக்கு சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு ரத்த சோகைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். காலையில், மதியானம், நைட்டு 3 வேளையும் 3 நேரம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உலர் திராட்சையை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது. அடுத்து உடல் சூட்டை குறைக்குதுங்க. 1 லிட்டர் தண்ணியில் 20லேருந்து 25 உலர் திராட்சையை சேர்த்து கொதிக்க வச்சு அது ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்குள்ளே நம்ம 1 லிட்டர் தண்ணியும் குடிச்சிடணும். இப்படி குடித்தோம் அப்படின்னா உடல் சூடு குறையுதுங்க. நீர்க்கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனையை வரவிடாமலும் தடுக்குதுங்க. சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படாமலும் பாதுகாக்கும். ஆயுர்வேதிக் முறையிலும் சிறுநீர் தொற்றுக்கு இந்த உலர் திராட்சையை சொல்கிறாங்கங்க. அப்புறம் மலச்சிக்கல் குணமாக்கக்கூடிய தன்மையை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது. இதுக்கு 20லேருந்து 25 உலர் திராட்சையை 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நீரோட திராட்சையும் அந்த கொதிக்க வச்ச திராட்சையும் சேர்த்து காலையிலையும் நைட்லேயும் நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீருங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கு கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப எளிதில் தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க. அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. முறையற்ற மாதவிடாய் உள்ளவங்க தினமும் ஒரு கையளவு உலர் திராட்சை சாப்பிட்டீங்க அப்படின்னா முறையான மாதவிடாய் வருங்க. அடுத்து எலும்புகளை நல்ல ஊதி வாய்ந்ததாக மாற்றும். இந்த உலர் திராட்சையை சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். உலர் திராட்சையில் உள்ள அதிக அளவிலான கால்சியம் எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகமாக்கும். எலும்புகள் நல்ல உறுதுணையாக இருக்கிறதுக்கு உதவும். மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை உதவுதுங்க. அடுத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கும். உலர் திராட்சையில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. நரம்புகள் எளிதில் சுருங்கி விரிவடைய செய்யும். இதனால் ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராக கிடைக்குதுங்க. அடுத்து நெஞ்செரிச்சல் குணமாக்கும். அதிக அமிலத்தன்மை காரணமாக வயிறு எரிச்சல் மற்றும் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க உலர் திராட்சையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் வயிற்றுள்ள அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு எரிச்சல், இந்த வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த உலர் திராட்சைக்கு இருக்குதுங்க. அடுத்து ஆண்மை குறைபாடுகளை நீக்கும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, விந்து முந்துதல் பிரச்சனை, விந்து நீர்த்து போதல், தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சையை 1 டம்ளர் பாலில் 1 கைப்பிடி அளவு உலர் திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த பால் ஆறுனதுக்கப்புறமா நைட்டு குடிச்சு வந்தாங்க அப்படின்னா நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்குங்க. ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு உடலுறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.